உங்களுக்கு பலவான ரொம்ப பிடிக்குமா இல்ல சாந்தமுள்ளவன ரொம்ப பிடிக்குமா? பலவான்னா ரொம்ப கரடு முரடா பேசுறவங்க, அடிதடியில ஈடுபடுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள பலவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தமுள்ளவன் அப்படின்னா அவங்க வேலையை அவங்களே ரொம்ப அமைதியா, ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப கரெக்டா செய்யறாங்க இல்லையா, அவங்கள சாந்தமுள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரா இருக்க விருப்பப்படுறீங்க? ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு பார்க்கலாமா? சாந்தமுள்ளவனை தான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தமுள்ளவன் தான் ஆண்டவருக்கு பார்வையில உத்தமனா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சாந்தமுள்ளவர்களா தான் இருக்கணும். சரியா? இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா நீதிமொழிகள் 16:32 வசனம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 36வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32 வசனம் மனசுல பதிஞ்சதா? 2வது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. 3வது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. ஜெபம் சொல்லிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் சாந்தமுள்ளவர்களாய் இருந்து உத்தமனாக இந்த பூமியிலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை கொடுந்தருள வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், வசனம் படிச்சுக்கிட்டே இருங்க, ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க மட்டும் படிச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.